ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம ஜெரோம் vlogs. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே இருக்கோம்னா நம்ம கூட ஷெல்வின் தாஸ் அண்ணா இருக்கார். ஸோ ஷெல்வின் தாஸ் அண்ணா இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் சிட்னி கம்யூனிட்டி. அண்ட் இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ணன்து, கூத்தாடின்ற ஒரு ஃபிலிமு. இப்போ தான் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு கணேஷா சதுர்த்திக்கு. ஆமாம், அவனுங்கெல்லாம் யாரு? உள்ளு போதில் கள்ளசாராயம் காசுற மாதிரி இருக்கிறானுங்க. அண்ணன் கிட்ட கதை சொல்றதுக்கு கைதாய் வந்திருக்காங்க. ஓ, அவ்வளோ பெரிய தியாகிங்களா? அந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி அந்த ட்ரெய்லர் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுலேருந்து நான் இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், எப்போ மீட் பண்ணலாம், அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ அதனால தான் ஃபைனலாக இவர் கிடைச்சிருக்காரு. ஏன்னா இஸ் பிஸி ரோமிங் அரவுண்ட், ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இந்த படத்தை வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், வேர்ல்டு வைட் ரிலீஸில் பயங்கரம் பிஸியாக இருக்கார். எப்படியோ பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருக்கோம். சொல்லுங்கண்ணா, அதுக்கு முன்னாடி நம்ம கூட கார்த்திக் இருக்கார். கார்த்திக் அப்புறம் பொன்னரசு இருக்காங்க. சொல்லுங்கண்ணா, ட்ரெய்லர் பற்றி சொல்லுங்கள், படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து தம்பி ஜெரோம் வணக்கம். தம்பி வணக்கம். கார்த்திக் சார் வணக்கம். பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்க. 10 வருஷம் சினிமாவில் இருந்தீங்க, அடுத்தது ஹீரோ தான் என்று நினைக்கிறேன். கார்த்திக் சொன்ன மாதிரி அவர் தான் கார்த்திக். ஆனால் அவர் போட்டுக்கிற வாட்ச் எந்தனா நல்லா இருக்கு. மாப்பிள்ளை இவரா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த, அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. படைப்பா நண்பா, மாப்பிள்ளை நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே சரி. இல்லை, அவர் மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்கிறாரு. ஆமாம். இல்லை, எனக்கு நான் அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், இப்போ 10 வருஷமாக சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு. எதுக்கு ஹீரோவா பண்ணலைன்னா நான் உடனே யோசிச்சேன். என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றீங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா? பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பர். பார்த்துட்டோண்ணா, பார்த்துட்டோம். இப்போ ட்ரெய்லர் பார்த்ததை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? கண்டிப்பாண்ணா. எனக்கு ஆக்சுவலாக ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மேக்கிங்காகவும் சரி, ரொம்ப டெக்னிக்கலாகவுமே ஒரு நல்ல எஃபர்ட் நல்லா இருந்தது. எனக்கு அதான் உங்களை பார்த்ததுமே விஷ் பண்ணணுன்றது தோணுச்சு. பர்சனலாக நம்ம மீட் பண்ணியிருக்கோம். மோர் ஓவர் எனக்கு வந்து சில விஷயம் எப்படி தோணுச்சுன்னா, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம பார்த்த ஃபெமிலியர் ஃபேஸஸ் நிறையா இருந்துச்சு. அவர் பவா லக்ஷ்மணன் சாராக இருக்கட்டும், அந்த சுமதி மேடம் அவங்களா இருக்கட்டும், அது மாதிரி எனக்கு சில சர்ப்ரைஸான ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னும் உங்கள் கூட யார் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க நம்ம ஊர்லேருந்து? இப்போ சுமதி அக்கா, பாபா லக்ஷ்மன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் கிறிஸ்குமார் ஒரு ஆள் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து கர்ணன் படத்தில் தனுஷ் சாரோட நடிச்சிருக்கிறாரு, கிறிஸ்குமார். அப்புறம் அதில் ஒரு அக்கா வருவாங்க, அப்பா இறந்த நீயும் கூத்தாடணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வாய்ஸ். அவங்க வந்து விடுதலை படத்துல நடிச்சிருக்காங்க, வெற்றிமாறன் சார் படத்துல. அப்புறம் அந்த ரொம்ப பேர் ரொம்ப என்ன சப்போர்ட் ஆக்டிங், ரொம்ப பேர் ஆக்டிங் பண்ணி. சூப்பர்ண்ணா. சரி கார்த்திக் ப்ரோ, நீங்கள் எதனா கேளுங்க. நீங்கள் நிறைய கேட்டுட்டு வந்தீங்க வரும்போது. ஒன்றும் இல்லை சார், இப்போ எல்லாருமே இப்போ கமர்ஷியல் அந்த மாதிரி மசாலா படங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படத்தை சொல்லணும், ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணுன்றது எப்படி உங்களுக்கு மைண்டில் தோணுச்சு? குட் கொஸ்டின், யூ ஆர் எ குட் கொஸ்டின். நல்ல கேள்வி. இந்த மாதிரி படம் வேணா, நான் ஒரு படம் பார்த்தேன், ஜம்மான்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இப்போ ஒரு கூத்து சம்பந்தமான படம். கண்டிப்பா. அப்போ அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை என்ன, என்னோட பேக்ரவுண்ட் வந்து கூத்து. எங்கள் அப்பா வந்து கூத்து வாத்தியார். ஓகே. இலங்கையில் அவர் கூத்து கடைசி இறக்கும் போதும் ஒரு கூத்து எழுதி அதை நிறைவேற்றாமல் தான் இறந்தார். ஓகே. அப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது தம்பி, என்னோட டைரக்டர், அவர் தம்பின்னா நான் கூப்பிடுவேன், ஏன்னா அவ்வளோ வெரி க்ளோஸ். அவரை வந்து பார்க்கும்போது இப்படி என்னோட பேக்ரவுண்டை சொல்லிட்டு இருந்தேன், இப்படி கூத்து சம்பந்தமான ஒரு படம் எனக்கு வேணும். அப்போ நான் என்னோட அப்பாவோட கதையை சொன்னேன். அப்போ அவரும் முதல்ல இதை மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கதையை எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரிஸ்கான. இல்லை நாம் பண்ணுவோம் தம்பின்னு நான் அவர்கிட்ட சொல்லி, அப்போ அவர் என்னட்ட சொன்னார், இந்த படத்தை பண்ணுறேன்னா ஹீரோவாக நீங்கள் தான் பண்ணணும். ஓகே ஓகே. ஏன்னா என்னோட அந்த சொல்லுவாங்களா, ரத்தத்திலேயே ஊருமண்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார். அப்போ அதுக்காக அந்த கூத்து சம்பந்தமான இதுக்கு முழுக்க அப்போ நான் சொன்னேன், நான் பண்ணுறேன் ஹீரோ. ஓகே ஓகே.
உண்மையாயே நல்ல ஒரு மனிதனோட ஏன்னா நான் அதை கண்ணால் என்னோட குடும்பத்தில் அனுபவிச்சுன்னா அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டார். இந்த கூத்து அழிஞ்சு போகிற கலை இப்போ வந்து ரொம்ப பேருக்கு கூத்தண்டா என்ன தெரியாது. இப்போ அதை திருப்பி உருவாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உருவாக்கணும், இன்னும் எங்களோட தமிழர்களுடைய பண்பாடு பாரம்பரியத்தை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு உருவாக்கின படம் தான். ஒரு வாழ்வியல் படம். கண்டிப்பாக இப்படி இந்த முதல்ல இப்படி ஒரு நல்ல முயற்சி எடுத்ததுக்காக எங்களோட ஜெரோம் செல்பாக் சார்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் சார். படம் நல்லபடியாக வெற்றி அடைய கண்டிப்பாக எங்களோட எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் சார். ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை ரொம்ப விரும்பி தேட்டருக்கு வருவாங்க, நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் சார். நன்றி, ஆல் த பெஸ்ட். அப்புறம் அதுக்கு முன்னாடி காஃபி ஆர்டர் பண்ணிடலாமா? காஃபி குடிக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி குடிப்பீங்களா நீங்க? இல்ல எல்லாரும் குடிக்கலாம். சரி, இல்ல எப்பயுமே நீங்க ஜூஸ் தான் குடிப்பீங்க? இல்ல சண்டே இல்ல, இன்னைக்கு ரெஸ்ட் டே. சூப்பர். நான் ஏதாவது நம்ம காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃபி இல்லை எல்லாருக்குமே காஃபி. அப்போ இங்கே நம்ம காஃபியும் இருக்குமா? எதுனா கப்பச்சினோவா இல்லை கேப்பச்சி? இல்லைண்ணா, ஃபில்டர் காஃபி கூட இருக்குங்க. ஆமாம். ஸோ ஐஸ்கிரீம்ஸ் கூட இருக்குண்ணா. ஐஸ்கிரீம்னா எனக்கு பிடிக்கும். ஐஸ்கிரீமா? இங்கே ஆக்சுவலி இவங்க ஃபேமஸ் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ட்ரை பண்ணுறீங்களா? அதை கொடுங்க ப்ரோ. அது ஒரு சாம்பிள் பார்க்கணும் பாருங்கண்ணா. ஐஸ்கிரீமில் ஆக்சுவலி சில்லி போட்டு கொடுப்பாங்க இவங்க. ஐஸ்கிரீமில் எனக்கு சாம்பிளே தேவையில்லை. சாம்பிளா? என்ன அவ்வளோ பிடிக்கும். நான் உங்கள் முன்னால் சொல்கிறது என்ன, ஒரு ட்ரெயினர் வந்து கொய்யாப்பழம் எப்படி இருக்குண்ணா? சூப்பராக இருக்கு. சூப்பர். இது மேங்கோ இருக்கா? ஆமாம், இவங்களுக்கு ஆக்சுவலி நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ்னா எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி எல்லாம் டேஸ்ட்டே இருக்காது. எல்லாமே அந்த நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். மேங்கோலே இதை கொடுத்துருங்க. இந்த எது போட்டிருக்கீங்க மேலே? எது சில்லி? லித்த அதை போட்டுருங்க. அப்படி காஃபி? நான் ஒரு காஃபி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஐஸ்கிரீமா காஃபியா? காஃபி. ஏன் இல்லை, காஃபி பதில் ஐஸ்கிரீம் வாங்கிடுங்க. அந்த காஃபி வாங்கிக்கிறேன். மச்சான் உனக்கு? நீங்களாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீங்க உனக்கு காஃபி? காஃபியா? சூப்பராக இருக்கு. நான் காஃபி குடிக்கிறேன். நீங்க ஜெரோம் கணேஸ்வர் எப்பவுமே வந்து அவரோட எப்பவுமே ஒரு டயட்லேயே தான் இருக்காரு. ஆமா. இல்லை டயட்டில் நான் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் நான் ஆல்ரெடி நிறையா சாப்பிட்டேன். ஸோ அதனால் இங்கே காஃபி டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ நாங்கள் போன வாட்டி வந்து இங்கே வ்ளாக் பண்ணோம். ஸோ அப்போ வந்து இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமும் நான் டேஸ்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கோ எல்லா ஐஸ்கிரீமும் நான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால் தேங்க்யூ சார். நாங்கள் ரெகுலராக எவ்ரி வீக்கெண்ட் ஆச்சுன்னா இங்கே தான் ஹேங் அவுட் பண்ணுவோம். அதுக்கு தான். ஸோ ஓகே. ஆக்சுவலி ராஷ் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ராஷ் இங்கே தான் இருக்கார் பின்னாடி. அதுக்கு முன்னாடி ப்ரோ ஃபில்டர் காஃபி இருக்குல்ல ப்ரோ, 2 ஃபில்டர் காஃபி. அதுக்கப்புறம் கோவா இது வந்து சில்லி போட்டு இன்னொரு ஸ்கூப் கொடுத்துருங்க. ஸ்வீட்டர் இருக்காது? நோ ஸ்வீட். ஓகே, 1 sugar each. உனக்கும் 1 sugar, எனக்கும் 1 sugar மச்சான். மச்சான்.
கைஸ் இப்போ தான் போய் காஃபி ஐஸ்கிரீம் எல்லாம் போய் ஆர்டர் பண்ணின்னு வந்தோம். எப்படின்னா இருக்கு ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மேங்கோவில் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து இது போட்டிருக்காங்க, சில்லி பவுடர். அது வந்து வேறு லெவல். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சாப்பிட்றேன் இந்த டேஸ்ட்டில். ரொம்ப இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது பெஸ்ட். கடையோட பேர் என்னென்னு? ஐசி ஸ்பைசி பரமட்டால இருக்கு. அதை சொல்லிடுங்க. ஐசி ஸ்பைசி யாரானா பார்த்துட்டு இருக்காங்க, வந்தீங்க கண்டிப்பாக வாங்க, வந்து சாப்பிடுங்க. இல்லை ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கே தெரியும், நான் பார்த்துருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே. காஃபி வந்துருச்சு. காஃபி வந்தாச்சு. தேங்க்ஸ்ண்ணா. சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம். சூப்பர்ண்ணா. அதை தாண்டி எனக்கு வந்து நான் பர்சனலாக நம்ம அன்னைக்கு லாஸ்ட்டாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நாங்கள் படம் பார்த்துட்டோம். நாங்கள் 2 பேரும் நானும் ஜெரோம் பார்த்துட்டோம். ப்ரீமியர் ஷோ அண்ணன் காமிச்சிட்டாரு. தலை படம்ன்றது வந்து டுமுக அமால் டுமால் தான். நான் தலை ஆக்சுவலாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் இன்வைட் பண்ணியிருந்தாரு. லக்கிலி எங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்து. நிறைய கேட்டகரியில் நம்ம படம் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கலண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 4 கேட்டகரியில் வின் பண்ணியிருக்குது. ஒன்று வந்து சிறந்த நடிகர் என்ன கொடுத்துருக்காங்க. கங்க்ராஸ். நீங்க படம் பார்த்தீங்க, அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு கண்டிப்பா தெரியும். இல்லை நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து சிறந்த படத்துக்கு சிறந்த டைரக்டர் என்னோட தம்பி. நான் டைரக்டர்ன்னு சொல்றது இல்லை, அவர் கவாஸ்கர் காளியப்பன், அவருக்கு சிறந்த டைரக்டராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரதாப் கண்ணன் மியூசிக் டைரக்டர் படத்தில், அவருக்கு சிறந்த மியூசிக் டைரக்டர். ஓகே ஓகே. பிரதாப் கண்ணன் வந்து என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அவர் வந்து சிதம்பரத்தில் சிதம்பர நடராஜா கோயிலில் அவர் தான் பஜனை. ஓகே ஓகே. அப்புறம் அவர் மியூசிக் டீச்சர். ஓகே ஓகே. அப்புறம் வந்து சிறந்த துணை நடிகராக முல்லை நியூட்டன். தம்பி ஜெரோமுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து என்னோட நண்பர். அவருக்கு சிறந்த, நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் எப்படி பண்ணி பார்த்தேண்ணா. அது நம்ம பற்றி சொல்லலாம். ஆமாண்ணா, உண்மையிலேயே நல்லா இருந்தது. அது ஹோல் மூவியாக நல்லா இருந்தது. அதை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை அண்ணன் ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணலை. ஆக்சுவலி ஆமாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது நானுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு பர்சனலானா லாஸ்ட்டாக நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க விரும்பல. எனக்கு பர்சனலாக நீங்கள் அந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு சாங் வச்சுருக்கீங்க, அந்த ஹம்மிங் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப டூ குட் சோல்ஃபுல்லா இருந்தது. பாதகத்தி. ஆமா, பாதகத்தி. அந்த பாட்டை எழுதினது நான் தான். அதான் சூப்பர்ண்ணா, சூப்பர். ஆமா, அது வந்து என்னோட பள்ளிக்குள்ள ஸ்கூல்ல அந்த டைம்ல தெரிந்தானே, அது சம்திங் ஏதோ இருக்கு அந்த பாட்டுக்குள்ள. அந்த பாட்டை அப்படியே பாட்டா எழுதி. ஆமா, நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பாடகர் உருவாயிட்டு இருக்கிறப்போ, பாடகர் இல்ல, ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், இப்போ லிரிசிஸ்ட். ஆமா, இந்த மாதிரி அழிஞ்சு போகிற கலைஞரை வந்து காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடு நீங்கள் இப்படி எடுத்துருக்கிறதுக்கு இந்த முயற்சிக்கே உங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டு சொல்லணும். இப்போ இந்த மாதிரி நான் இந்த லைவில் போய் ஷூட்டிங் பண்ணும்போது முதல்ல அந்த மாதிரி கலைஞர்லாம் நேரில் போய் பார்த்தீங்களா, நான் சந்திச்சிங்களா? ஆமாம், நான் வந்து என்னோட ஷெடியூலில் வந்து தூத்துக்குடியில் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா நான் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்து தான் போகிறோம். அப்போ தூத்துக்குடி அந்த டைமில் சரியான வெயில். உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி எப்படி இருக்குன்னு. அம்மா போனேன். ஆனால் என்னோட கூத்து வாத்தியார் முத்து, அவங்க வந்து திருவண்ணாமலையிலிருந்து வந்தாங்க. திருவண்ணாமலை அங்கேருந்து ஒரு கூத்து டீம், கூத்துப்பற்றையில். அப்புறம் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் அங்கே கொடுத்தாங்க. என்னை வந்து ட்ரெயின் பண்ணி இப்படி தான் இது பண்ணோம். ஆனால் நான் ஏற்கனவே பல கூத்து பண்ணியிருக்கிறேன். பல நாடகங்கள் பண்ணியிருக்கேன். சூப்பர். அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படல. என்னென்னா அந்த கூத்தில் வந்து இரணியன் பேசமெண்ட் போடணும். அதை வந்து அவரே சொன்னார், பார்த்தியார் ரொம்ப பேர் போட மாட்டாங்கன்னு. என்ன விரதம் இருக்கணும், 2 வாரம் வந்து விரதம் இருக்கணும். அப்போ எனக்கு டைம் காண, நான் இங்கேருந்து 1 month தான் போயிருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னோட மனசு சுத்தமாக இருக்குது, விரதம் இருந்தால் அதுதான் வரப்போகுது, வயிறு தான் சுத்தமாகும், என்ன மனசு சுத்தமாக இருக்குது, நீங்கள் கட்டுங்க. அப்போ விரதம் இல்லாமல் கட்டினா அவர் சொன்னார் வாமிட் வரும், அப்புறம் தலை வந்து சுற்றி மயங்கி விழும், ஹாஸ்பிட்டல் போகணும், பார்த்துக்கலாம், நீங்கள் கட்டுங்க. ஏன்னா 35 கிலோ அந்த கிரீடம், அப்புறம் இந்த ஷோல்டரில் 2 ரெக்க மாதிரி இருக்கும், அப்புறம் இது அந்த இதுங்க எல்லாமே ஒரு 35 கிலோ வரும். அதை வந்து அந்த கிரீடத்தை வந்து 13 கிலோ கிரீடத்தை தலையில் வச்சு நிறுத்தணும். ஏன்னா கூத்துல சண்டை இருக்கு, கண்டிப்பாக பெரிய சண்டை ஒன்று இருக்குது. அப்போ அந்த சண்டையில் நாம் அந்த இது வந்து விழுந்துடக்கூடாது.
ஆனால் அவர் சொன்னார் தான் நடிச்சு கூத்துல ரொம்ப பேருக்கு அந்த இது வந்து விழுந்துருமண்டு கிரீடத்தில், கிரீடம் வந்து விழுந்துருமண்டு. நாங்கள் ஒரு சிங்கிள் ஷாட்லேயே எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன கட் பண்ணக்கூடாது, சிங்கிள் ஷாட்லேயே அது போகணுமெண்டு. அதில் சண்டையில் அப்போ எல்லாமே கட்டி வந்து சண்டையிலேருந்து சகலதும் செஞ்சேன். கரெக்டாக செஞ்சு முடிய மட்டும் எனக்கு எந்த தலை சுத்தோ எந்த வாந்தியோ எதுவுமே வரையில்லை. அவர் பார்த்துட்டு சொன்னார் ஒரே ஒரு வசனம், அந்த கூத்தில் நீங்கள் இல்லை, அது உங்களுக்குள்ள வேறு உங்கள் அப்பாவோட ஆன்மாவோ அல்லது ஏதோ ஒரு கடவுளோட அருள் தான் வந்து நீங்கள் நின்றீங்க. அவ்வளவு ஆர்கோசமாக நின்ற அது அங்கே தூத்துக்குடி மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு இது தோற்றம் பார்க்கும்போதே அந்த ஒரு கம்பீரம் தெரிஞ்சது. ஆமாம், ஏன்னா அந்த சண்டை வந்து கடைசியில் இரணியம் வந்து அப்படி உங்களுக்கு தெரியும் அந்த கதை, அந்த குடலை கடவுள் வந்து எடுத்து இது பண்ணார். அப்போ வளையணும், நல்லா பெண்ட் பண்ணணும். அப்போ தலையில் இருக்கிற 13 கிலோ கிரீடம் வந்து சாஞ்சிடும். ஆனால் எனக்கு சாயல் அப்படியே இருந்துச்சு, பெண்ட் பண்ணி இது பண்ண. நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க அந்த சீன், அந்த டெய்லர்லேயும் இதில் வச்சுருக்கேன் டீசர்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சந்தேகம், அது கேட்கலாமா என்னன்னு தெரியல, ஒரு சின்ன தயக்கம் தான் கேட்குறேன். ஸ்பெஷலாக நீங்கள் வந்து அதில் இரணியன் அந்த இது வச்சுருக்கீங்க, இரணியன் கெட்டப் இருக்குது கதையில். அதை தாண்டி கடைசியாக அந்த ட்ரெய்லரில் ஒரு முடிக்கும் போது ஒரு புலி உரும்புகிற சத்தம் ஒன்று வருது. அது எதனாவது ஒரு குறியீடா இல்லை? ஏன்னா நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒன்று தெரியும், அதுக்கான குறியீடு தானா இல்லை அதை தாண்டி வேற? இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது அதே குறியீடு தான். அப்ப ரொம்ப சந்தோஷம். என்ன எங்க சாமி எங்க இருக்கிற வாசாமி என்று முடிந்து விட்டது. எனக்கு புரிஞ்சிருச்சுனா அதான் புலி உரிம்புதுன்றாலே அதுதான் நம்ம ரொம்ப சந்தோஷம். எனக்கு மன நிறைவுனா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அது அந்த கதையே அதுல சொல்லி இருக்கிறோம். புரியுதுண்ணா, உங்களுக்கு தெரியும் ஒரு ரோல்ல நான் படம் பார்த்துட்டேன், நெஞ்சுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு. ஆமா, சூப்பர்ண்ணா, போதுண்ணா, அதுவே நிகழ்ச்சியானது. தம்பி ஜெரோமை பற்றி நான் ஒன்று சொல்லணும். போறக்கிடா நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. அவர் எனக்கு தெரியும், நான் அவரை வச்சு ஒரு படம் பண்ணினேன். கருமாண்டு இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணினோம். எங்களோட பிரதர் சிவா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிவா தான் டைரக்டர். நம்ம பிரதர் ஒரு ஃப்ரெண்டு, நல்ல 2 பேருக்கு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு. பண்ணினோம். அது எதுக்காக நின்று போச்சுன்னு தான் தெரியல. எடுங்க, பெருசா ஏதாவது ஒன்று பண்ணி. ஆனால் நல்லது அது நின்றதால இப்போ அவரை வச்சு நம்ம அடுத்த படங்கள் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி. கண்டிப்பாண்ணா. ஆனால் அதில் நான் ரொம்ப அவரை போட்டு டோர்ச்சர் பண்ணேன். சிவாவும் ஒரு 2 கிலோமீட்டர், அதுவும் காரில் ஒரு 20-30 கிலோமீட்டரில் கார் வேகத்தில் போகுது. இவர் அதில் விட வேகமாக ஓடணும். ரன்னிங் வந்து எடுத்துட்டு ஓடுறாரு. அது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதுக்கு மன்னிச்சுங்க. அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி அண்ணா அடுத்த படத்துல ரோல் கொடுப்பேன்னு சொல்றாரு. இல்ல ஜோக்ஸ் அப்பார்ட், ஆக்சுவலா ஒரு கலைஞனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படுற கஷ்டம் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சதுனாலே அது நமக்கு அந்த கஷ்டம் தெரியாதுங்கிறது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் மாத்தறலங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்ப. இந்த கூத்தாடி படத்துலயும் தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்தேன். கூத்தாடி படத்துல பெரிய வில்லனை தம்பி தான் பண்ண வேண்டியது. அப்ப நான் கால் பண்ணேன், தம்பி எப்படி இருக்கு? அண்ணா கால் உடைஞ்சு போச்சு என்றாரு. என்ன சொல்றீங்க? என்ன அந்த டைம்ல தான் அவர் காலு ஜிம்மில் அடிபட்டு காலு சேர்ச்சரியில் அல்ல. கூத்தாடி வில்லன் அவர் தான். அது அவரு ஆடியன்ஸ் நிறைய ரிவீல் ஆகுது. நான் பண்ணாததுனால யாராவது ஒரு நல்ல ஆக்டர் பண்ணிருக்காங்க. அவரும் ஒரு நல்ல ஆக்டர் தான். ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவரை வச்சு ஒரு வில்லன் ரோலா ஒரு ஜெரோம்குள்ள இருக்கிற ஒரு வேற ஆக்டர் வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வெளியில வருவார்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு
நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் கைஸ். இந்த படத்தை பார்க்கறதுக்கு இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. நான் இனிமேல் தான் பார்க்கணும். கண்டிப்பாக நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அண்ணன் நிறைய சீக்ரெட்ஸ் உள்ளே இருக்குன்னு பார்க்க சொல்கிறத பார்த்தா எனக்கு இப்போவே படம் பார்க்கணுன்னு தோணுது. கண்டிப்பாக நீங்களும் வாட்ச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுறோம்.